நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைக்கு அதை கேட்பதற்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே, கதையின் மூலமாக ஆண்டவரே ஏசப்பா எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர், இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இதை பார்க்கின்ற, இதை கேட்கின்ற ஏசப்பா ஒவ்வொரு உள்ளத்தில் நீர் பேசும்படியாக ஆண்டவரே, கிரியை நடப்பிக்க முடியாத வசனமானது ஆண்டவரே ஒரு நாளும் வெறுமையாக திரும்பி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆவியானவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மணி 6 போதே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சர்ச்சில் பெல் அடிப்பாங்களே. இந்த வீரனுக்கு இவ்வளவு தேவையில்லை. அது தன் கடமையில் ஒழுங்காக இருந்திருக்கலாம்ல, இவனுக்கு தேவையே இல்லை. அந்த பெல் எப்போ அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்தாங்க, பேசி கொண்டிருந்தாங்க. எதற்காக, ஏன் ஆலய மணியை எதிர்பார்த்து எப்போது அடிக்கும் சொல்லிட்டு அவளோடு ஏன் காத்து கொண்டிருந்தாங்க என்பதை இந்த கதையின் மூலமாக நம்ம அறிய போகிறோம். இங்கிலாந்து தேசத்தில் கிராம்வெல் என்ற ஒரு ராஜா இருந்தார். அவர் அருமையாக அரசாட்சி இங்கிலாந்து தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். அப்போ ஒரு முறை ஒரு யுத்தம் வந்தது. யுத்தம்னா நமக்கு தெரியும், இன்னொரு நாட்டோடு நம்ம என்ன செய்வாங்க, யுத்தம் பண்ணுவாங்க. அப்படி யுத்தம் வந்தபோது அந்த அவங்க என்ன செய்வாங்க, யுத்தத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்க, குதிரைப்படை, காலாட்படை எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, சரி பார்ப்பாங்க. எல்லோரும் வந்திருக்கிறாங்களா, எல்லாம் சரியாக நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, சரி பார்ப்பாங்க. அப்படி யானைப்படை, குதிரைப்படை அப்படி எல்லாவற்றையும் சரி பார்த்தாங்க. அப்புறம் இந்த காலாட்படை மனிதர்களை என்ன செய்தாங்க, நிற்க வச்சாங்க. அப்போ நிற்க வைக்கும்போது அதில் ஒரு மனிதனை, ஒரு குறிப்பிட்ட மனிதனை அவன் என்ன செய்யலை, காணவில்லை. அப்போ ராஜா கேட்குறாரு, இந்த யுத்த வீரனை எங்கே, அவன் என்ன பண்ணுறான், யுத்தத்துக்கு வராமல் தன் கடமையை செய்யாதபடி இந்த நேரத்தில் என்னது யுத்தக்களம், நம்ம மற்றவங்களோடு போரிட போனோம், இவன் எப்படி தைரியமாக வீட்டில் இருக்கிறான், என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அதை முன்னாடி எல்லாரும் முன்னாடி என்ன செய்ய கத்தி கொண்டு இருக்கிறாரு. அந்த வீரன் எங்கேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, போய் வீட்டில் போய் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கும்போது அந்த வீரன் எங்கேயும் போகலை. வேலை விஷயமாவோ வேறு எந்த காரியமாகவோ அவன் வெளியில் எங்கேயும் என்ன செய்யல போகலை. ஆனால் அவன் என்ன செய்ய, வீட்டுக்குள்ளேயே தான் என்ன செய்தான் இருந்தான். யுத்தத்துக்கு வராமல் சோம்பல் உள்ளவனாக வீட்டுக்குள்ளே என்ன செய்தான் வந்து கொண்டு யுத்தத்துக்கு என்ன செய்ய வரல. உடனே இதை வீரர்கள் என்ன செய்தாங்க, ராஜாட்ட சொல்கிறாங்க, கிராம்வெல்ங்கிற ராஜாட்ட சொல்கிறாங்க, ராஜா அவர்களே, அவங்க அவன் என்ன செய்யலை, யுத்தத்துக்கு வரல, ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், வீட்டில் தன் மனைவியோடு தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணலை, அவன் யுத்தத்துக்கு வரல, தன் கடமையை அவன் என்ன செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னான்னு உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. கோபம் வந்த உடனே அவர் என்ன கத்துறாரு, கத்துறாரு, நான் இத்தனை வருடங்களாக நான் இவனுக்கு சம்பளம் கொடுத்து இவ்வளோ வருஷமாக நான் அவனை போஷித்து வந்தேனே, அவனை என்ன செய்தேன், அவனை பராமரித்து வந்தேனே, அவனுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, நல்ல லீவு நாட்களை கொடுத்து நான் அப்படி உயர்த்தி வைத்தேனே, ஏன் இப்படி செய்தான், அவனுக்கு எத்தனை நாளுங்க நான் லீவு கொடுத்தேனே, அந்த லீவு நாட்களில் அவன் என்ஜாய் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இப்போ ஏன் தன் கடமையை உணராதபடி, அவன் ஏன் என் யுத்தத்தில் கலந்து கொள்ளாதபடி என்ன செய்தான் வாழ்ந்திருக்க வராமல் இருக்கிறானே, அவன் துரோகம் பண்ணிட்டானே
இது முக்கியமான யுத்தம், இதில் வராமல் எனக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, நாளைக்கு நீ என்ன செய்யணும், அவனை இழுத்து கொண்டு வாங்க. அவன் சரி கிடையாது, யுத்தம் நடக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் சோம்பலாக உட்கார்ந்துருக்கிறான். அவனை நம்ம என்ன செய்யணும், அவனை கொண்டு வந்து அவனை என்ன செய்யுங்க, இந்த வெளியில் ஊருக்கு வெளியில் உள்ள மரத்தில் அவனை என்ன செய்யுங்க, கட்டி வைங்க. ஊருக்கு வெளியில் உள்ள மரத்தில் கட்டி வச்சுட்டு அவனை என்ன செய்யணும், கொல்லணும். எப்படி கொல்லணும்னா, ஆலயத்தில் சர்ச்சில் 6 மணி அடிக்கும்போது, மாலை 6 மணி அடிக்கும்போது துப்பாக்கியால் அவனை என்ன சுட்டு கொல்லணும்னு சொல்லிட்டு என்ன செய்ச்சு, அவர் தண்டனையை நிச்சயதா சொல்லிட்டாரு. அப்போ இந்த தண்டனை நிறைவேற்றணும் அப்படின்னு வீரர்கள்ட்ட கட்டளையிடுறாரு, போய் அவனை அந்த வீரனை என்ன செய்யுங்க, கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அந்த வீரனை என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அந்த மகனை கொண்டு வந்து அந்த ஊருக்கு வெளியில் உள்ள கம்பத்தில் என்ன செய்கிறாங்க, அவனை கட்டி வைக்கிறாங்க. கட்டி வச்ச உடனே எல்லாரும் இந்த இந்த நியூஸ் வந்து அந்த நாட்டில் எல்லா இடத்துலையும் என்ன செய்ச்சு, பரவிச்சு. இப்படி யுத்தத்துக்கு வராத ஒரு மனிதனை மரத்தில் கட்டி வச்சு ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு ஷூட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லணுன்னு எல்லாரும் அதை வேடிக்கை பார்ப்பதற்காக நிறைய பேர் வர்றாங்க. அப்போது பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. ஏன் இவன் நான் ஒழுங்காக வேலைக்கு வந்திருக்கலாம்ல, ஏன் கடமையை அவன் எழுந்துதாங்க விட்டு கடமையை மறந்து அவன் எப்படி வீட்டில் இருக்கணும், அவனுக்கு வேண்டியதான் இந்த தண்டனை. எப்போ 6 மணி அடிக்கும் அவனை ஷூட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, வேண்டாம், பாவம் பாவம், அவனை என்ன செய்த விட்டு விடலாம், இது ஒன்றும் பெரிய காரியமா, இன்னொன்று இந்த நாள் வரலாம் அடுத்த நாள் வந்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு இப்படி பலவிதமாக பலர் என்ன செய்கிறாங்க, அவனை குறித்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை குறித்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவனை கொண்டு வந்து அந்த எப்போது நிறைவேறுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவனை அதே மாதிரி ராஜா கட்டளையிட்டார். அந்த மனுஷனை என்ன செய்தாங்க, கொண்டு வந்து வெளியில் ஒரு மரத்தில் என்ன செய்தாங்க, கட்டி வச்சாங்க. சுற்றி மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. அதை பார்ப்பதற்கு ராஜாவும் என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. எப்போ மணி 6 ஆகும், நம்ம என்ன செய்யலாம், நம்முடைய கடமை, அவன் தன் கடமையை அவன் என்ன செய்யலை, சரியாக செய்யலை, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய கடமையை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. மணி 6 ஆயிடுச்சு. ஆனால் என்ன செய்யலை, மணி எல்லாருக்கும் எப்போன்னு சொல்லி எல்லோரும் அந்த இது ஆலய மணியை தான் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சத்தம் எப்போது கேட்குன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் என்ன செய்யல, 5:45 ஆச்சு, 5:30 ஆச்சு, 5:45 ஆச்சு, 6 ஆயிடுச்சு. ஆனால் ஆலயத்தில் என்னது இல்லை, சத்தமே கேட்கலன்னு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. என்னது, ஆலயத்தில் 6 மணி பெல் அடிக்குன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் எந்த சத்தமும் வரலையே, உனக்கு கேட்குதா, உனக்கு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன செய்யுங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஒருத்தர் எனக்கு கேட்கலையே, உனக்கு கேட்கலையே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 6 மணி அடியாச்சு. ஆனால் என்ன செய்யல, எந்த சத்தமும் இல்லை. ஒன்று எல்லோரும் அந்த கோயில் பக்கமாகவே என்ன செய்யிருக்காங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கோயில் பக்கமாகவே எல்லோரும் என்ன செய்யிருக்காங்க, அந்த பக்கமே பார்த்து கொண்டு என்ன நடக்குது, ஒரு சத்தமும் இல்லையே ஏன்னு சொல்லி என்ன செய்தாங்க, கேட்டுக்கொண்டே அந்த பக்கமே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்மணி வேகமாக என்ன செய்கிறாங்க, பெல் அடிக்கலை, 6 மணி கடந்துட்டு பெல் அடிக்கலை, எல்லோரும் இந்த ஆலயத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க, வேகமாக ஓடிக்கொண்டு வர்றாங்க. அப்போது அவர் நேரடியாக ஓடிக்கொண்டு வராங்க. அப்போ எல்லோரும் அந்த பெண்மணியை பார்த்துட்டு, இவன் யார், தெரிஞ்சவங்க, ஐயோ அந்த வீரனுடைய மனைவி அல்லவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியாதவங்க, இந்த பெண்ணு யார், இப்படி கையில் அவ்வளோ ரத்தத்தோடு, கையெல்லாம் ரத்தமாக இருக்குது, அந்த இரத்தக்கரையோடு அந்த மகள் ஓடி வர்றாள், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நினச்சிருக்காங்க, பேசி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க தெரியுமா, நேரடியாக தன் கணவன் அந்த பக்கம் போகலை, நேராக ராஜாட்ட ஓடி வந்தா. அந்த 2 ராஜாவோட நேரடியாக ஓடி வந்து தன்னுடைய 2 கரங்களையும் அந்த ராஜாவிட்ட காட்டுறா. அந்த கை வந்து அப்படியே நொறுங்குண்டு
சின்ன பின்னமாகி அது வந்து சிதைந்து போய் காணப்பட்டுச்சு. ரத்தம்லாம் அப்படியே பீறிட்டு என்ன செய்ச்சு வெளியில் வந்தது. இந்த காட்சியை அதை பார்த்த உடனே அந்த ராஜாவுக்கு என்ன ஆச்சு, பயந்துட்டாரு. இன்னொரு பிறகு திடுக்கிட்டார். என்னது, யாருமா நீ யாரு, உன் கையில் இப்படி அடிபட்டிருக்குது, என்ன நடந்தது, ஏது நடந்தது, நீ சொல்லு, இப்படி நேரிட்டது உனக்கு எப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன செய்கிறாரு, மறுபடியுமாக என்ன செய்கிறார், கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்போ கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவள் சொல்கிறா, அப்போ ராஜாட்ட பார்த்து ராஜாவை தலைவணங்கி ராஜாவை பார்த்து சொல்கிறா, ஐயா இந்த கட்டப்பட்டு நிற்கிறார் பார்த்தீங்களா, அவருடைய மனைவி தான் நான். இந்த மரத்தில் நீங்கள் கட்டி வச்சுருக்கீங்களா, அவர் துரோகம் பண்ணிட்டாரு, அவர் யுத்தத்துக்கு வரலன்னு சொல்லி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவருடைய மனைவி தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறா. அவர் வராததுக்கு காரணம் யார் தான், நான் தான். அவரை தண்டிக்காதீங்க, நான் தான் அவரை நினச்சில வர விடலை. நாங்கள் வந்து நான் என் கணவன் மேலே ரொம்ப நேசித்தேன், கணவனை அதிகமாக நேசித்தேன். எங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாட்கள் தான் ஆகுது. அதனால் நான் என்ன செய்த, அந்த கணவனை வந்து என்ன செய்யல, யுத்தத்திற்கு இன்றைக்கி போக வேண்டாம், நாளைக்கு நாளைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு போங்க, இன்றைக்கு போக வேண்டாம், இன்றைக்கி என் கூடயே இருங்கன்னு நான் சொல்லிட்டேன். அந்த சொன்னதுனால தான் அது வந்து அவர் வரல. அப்போது நீங்கள் வந்து அவருக்கு தண்டனை அவர் கொண்டு வந்துட்டீங்க, தண்டனை உண்டுன்னு கேட்ட உடனே தான் நான் ஒரு சின்ன ஒரு யோசனை ஜெபத்தோடு ஆண்டுகிட்ட, ஏசப்பா நான் எப்படி நான் நடக்கணும்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்டேன். ஆண்டு சொன்ன ஆலோசனைப்படி நான் என்ன பண்ணேன், நீங்கள் 6 மணிக்கு தானே என் கணவரை சுட்டு கொள்வீர்கள்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் கணவரை நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு வந்த உடனே நான் யாருக்கும் தெரியாமல் நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த ஆலயத்துக்கு ஓடி வந்து அந்த அந்த படியில் ஏறி அந்த 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 மணியினுடைய நாக்கை நான் என்ன செஞ்சேன், இறுக கட்டி பிடிச்சிட்டேன். அதை பிடிச்சிட்டேன். அந்த மணி அடிக்கிற கோயில் குட்டியாருக்கு என்ன கேளாது, அவர் காது கேளாது, கோயில் குட்டிக்கு என்ன செய்யாது, காது கேளாது. அதனால் அந்த மணி அவர் வந்து கரெக்ட் டைமுக்கு அவர் 6 மணிக்கு மணி அடிச்சிட்டாரு, பெல்லு அடிச்சிட்டாரு. ஆனால் அந்த சத்தம் வெளியில் கேளாதபடி நான் அந்த நாக்கை பிடித்ததுனால அந்த அந்த நாக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் அடித்ததுனால, அவர் அடித்ததுனால நாக்கு அங்கேயும் அடித்ததுனால நான் வந்து எனக்கு அதை அடித்ததுனால என் கையில் அந்த கழுத்தில் கைகள் என்னச்சிச்சு, உடஞ்சி போயிடுச்சு. அவர் பல முறை எனக்கு வலி தாங்க முடியலை, அந்த சூழ்நிலை கூட அதை தாங்கிக்கிட்டு என் கணவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, என் கணவன் மேலே வைத்த அன்பு, அதனால் அவர் பல முறை ஓணி அடித்தார். அந்த சத்தம் வெளியில் வராதபடி அந்த நாக்கை பிடிச்சதுனால என் கை வந்து என்ன செஞ்சு, நசுங்கி போயிடுச்சு. இந்த கரங்களை பாருங்க ராஜாவே, இந்த கரங்களை பாருங்க, இது என் கணவனுக்காக அன்பு உணர்ந்து கொள்ளுங்க. என் கணவன் மேலே அதிகமாக அன்பு வச்சதுனால நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்துட்டேன், தயவுசெய்து என் கணவனை மன்னித்து அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்னச்சுதான் மன்றாடினான். அவள் கேட்டுக்கொண்டா அந்த ஏழை பெண்ணு. உடனே அந்த ராஜா வந்து அந்த 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 ஸ்திரீனுடைய அந்த பெண்ணினுடைய கைகளை அவர் என்னச்சுதாரு பார்த்தாரு. பார்த்தோன்னே அவருடைய கண்களை என்னச்சிச்சு, அப்படியே கூசிச்சு. அவருடைய கண்கள்லேருந்து என்ன வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. அந்த சகோதரி மேலே ஒரு இரக்கம் வந்துச்சு. இரக்கம் வந்தது மாத்திரமல்ல, அவர் என்னச்சுதாரு, அவர் அந்த உருக்கமான இரக்கத்தினால அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அவருடைய மனைவி அந்த கணவரை என்ன செய்தார், விடுதலை பண்ணார். விடுதலை பண்ண மாத்திரமல்ல, அவனுக்கு லீவ் கொடுத்து கூட அதிக நாட்கள் லீவ் கொடுத்து மனைவியோடு நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி என்ன செய்தாராம், அனுப்பி வச்சாராம். இதே போல தான் ஆண்டவர் நமக்காக பாருங்கள். இந்த நாட்களில் அந்த சகோதரன் வந்து தன் கடமையை என்ன செஞ்சான், மறந்துட்டான். கடமை மனைவியினுடைய அன்பினால் கடமை ராஜா கட்டளைக்கு கீழ்ப்படியுமே அப்படின்னு சொல்லி அதை மறந்தவனாக அவன் என்ன செய்தான்,
தன்னுடைய ராஜாவுக்கு அவன் என்ன தான் துரோகம் பண்ணான். இதே போல் நம்ம பிள்ளைகள் எல்லோரும் நம்ம படிக்கிற படிப்பில் கூட நம்ம என்ன கடமையை மறந்துடுறோம். அப்புறம் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் கூட நம்ம கடமையே மறந்துடுறோம். நம்ம பொறுப்பை என்ன மறந்துடுறோம். உலக காரியமாக சிற்றின்பமாக நம்ம அலைந்து திரிந்து நம்ம கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நம்மளை கடமையை மறந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டீச்சர்ஸ்க்கோ அது வேலை பார்க்குற ஸ்தலத்திலோ அது உண்மையோடு வேலை செய்யாதபடி நம்ம என்ன செய்கிறோம், துரோகம் பண்ணுறோம். இந்த சகோதரனை போல் நம்ம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட காரியம் நம்மளுக்கு என்ன செய்ய காணப்படக்கூடாது. நம்ம எல்லாவற்றிலும் நம்ம என்ன கடமை உணர்ந்தவர்களாக நம்ம கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் உதாரணத்துவம், நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்கிறவர்களாக நம்ம செய்யணும் காணப்படணும். இவன் இயேசு இதே போல் நமக்காக அந்த ராஜா அந்த பெண்மணியின் கரங்களை, ஏழை பெண்ணின் கரங்களை பார்த்த உடனே அவருக்கு இரக்கம் வந்துச்சு. அவருக்கு என்ன செய்யல, தண்டனை கொடுக்கலை, மன்னிப்பு கொடுத்தாரு. அதே போல் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார், இரத்தம் சிந்தினார். கைகளில் கால்களில் அவருக்கு என்ன ஆணி கடவப்பட்டது. ஆணிகளால் என்னச்சுதாங்க அவருடைய கைகளையும் கால்களையும் என்னச்சுதாங்க உருவ குத்தினாங்க. அந்த கரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை நினச்சிருக்கிறாரு, வரைந்து வைத்திருக்கிறாரு. அந்த அன்பின் கரத்தில் ஏசப்பா நம்மளை என்ன செய்திருக்காங்க, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன். மனுஷன் காட்டில அன்பை காட்டிலும் மேலான அன்பு. ஏன்னா நம்ம எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். இந்த கைகளினாலும் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், இந்த கால்களினாலும் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், அதே போல் கண்களினாலும் எத்தனையோ தவறுகள் செய்கிறோம், எண்ணங்களிலே சிந்தனைகளையே எத்தனையோ தவறுகள் செய்கிறோம். அது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மறந்து நம்மளை என்ன செய்கிறாரு, தன்னுடைய கரத்தினால் நம்மளை என்ன செய்கிறார், அணைத்து கொள்கிறார். நமக்காக அந்த கல்வாரி சிந்தின இரத்தத்தின் வல்லமையினாலே என்ன செய்கிறார், அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நம்மளை பாவங்களை போக்குறாரு, சாபங்களை நீக்கிறாரு. அப்புறம் நம்மளை என்ன செய்கிறார், வியாதிகளை குணமாக்குறாரு. அது மாத்திரமல்ல, நம்மளை வேதனைகள்லாம் மாற்றுகிறாரு. நம்ம கண்ணீரெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, துடைக்கிறாரு. மகளே அழாதே, நம்மேல் மனதுருகி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அழாதே என்று சொல்கிறார். அதே போல் நான் உன்னை திக்கற்றவர்களை விடேன் என்று சொல்லி ஆண்டவர் இழந்த சூழ்நிலை கூட நம்மளை திக்கற்றவர்களை விடாதபடி நம்மளை அனுதினம் பாதுகாத்து கொள்கிறாரு. அது அன்பு. ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மனிதர்கள் கொடுக்கிற அன்பு இல்லை, தேவாதி தேவன் நம்மேல் வைத்த அன்பு. நமக்காக ரத்தம் சிந்தினாரே, காயங்களை ஏற்றுக்கொண்டாரே. அவர் காயங்களை நம்ம நோக்கி பார்ப்போமா? நமக்கு வருகின்ற பிரச்சனைகள், பாடுகள், அந்த மனிதன், அந்த ஸ்திரீயானவள் தன் ராஜாவை நோக்கி பார்த்தது போல நாம் நம்முடைய கஷ்டங்களை நம்ம யார்கிட்ட சொன்னோம், பரம ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவிடம் அவரை நோக்கி பார்த்து நம்முடைய கவலைகள் கஷ்டங்களாம் நம்ம சொல்லும்போது அவர் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கார். அவர் நம்மளை என்ன செய்கிறார், விசாரிக்கிற தேவன். ஒரு ராஜாவானவர் ஒரு ஸ்திரியை விசாரித்தார். அதற்கு மேலானாகி பரம ராஜாவாகிய நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை விசாரியாமல் போவாரா? கண்டிப்பாக நம்ம என்ன செய்கிறார், விசாரிக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அதான் வசனம் சொல்லுது, இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. மதில்கள் எப்போதும் என்ன செய்தான், ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்திலிருந்து நம்மளை யாரும் என்ன செய்யாது, பிரிக்கவே முடியாது. நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக வைராக்கியமாக அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. நாம் அவருடைய கையில் நம்ம எப்படி இருக்கிறோமா, அலங்காரமான, அவர் கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், ராஜ முடியுமா இருக்கிறோம். ஏசாயா 62:3 சொல்லப்பட்டது போல் நாம் கர்த்தருடைய கையில் நம்ம என்ன, அவர் நம்மளை அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாரு. நாம் அவருடைய கரத்தில் எப்படி இருக்கிறோம், அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். அப்போ அவரை இப்படி இருக்கிற நம்ம சூழ்நிலையில் நம்ம அவரை என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். மனிதர்கள் அல்ல, தேவாதி நம்ம கஷ்டங்களோ பிரச்சனைகளோ பாடுகளோ உபத்திரவங்களோ கண்ணீர்கள் பாதையில் நம்ம கடந்து செல்லும்போது
நமக்காக ஜீவனை கொடுத்த, நமக்காக மரித்த, நமக்காக உயிர்த்த அந்த தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கஷ்டங்கள், கவலைகள், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படி நம்ம கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா அந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனத்தின்படியாக ஏசப்பா நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனாண்டவரே. எங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா, பாடுகள் எது வந்தாலும் ஏசப்பா மனிதர்களிடத்து ஓடி விடாதபடி எங்களை உம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற ஏசப்பா நாங்கள் நோக்கி ஓடி வருவதற்கு உதவி செய்யுங்கப்பா. வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீங்கப்பா. உங்களுடைய வேத வசனத்தின்படி ராஜாவாகிய பரம ராஜாவாகிய நாங்கள் எங்களுடைய கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறார், பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, உன் கற்களை மாணிக்க கற்களும் ஆக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கன் சொன்னது போல இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம அடிப்பட்டவர்களாக, மிதிப்பட்டவர்களாக நம்ம காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படியே அவரிடத்தில் வரும்போது இருக்கிற நிலைமையில ஆண்டு சமத்தில் ஏசப்பான்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு, ஆட்சி தேய்ச்சி வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக ஆட்சி தேய்ச்சி அரவணைத்து கர்த்தருடைய கையில் நம்மளை அலங்காரமான முருண்டமாக, அவருடைய ராஜ கிரீடமாக நம்மளை வைத்து ஆண்டரை சிற உயர்த்துகிற தேவனாக இருக்கிறாரு. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களோடு பேசின கதையின் மூலமாக, நீர் கற்றுக்கொண்ட வசனத்தின் மூலமாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதியும் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.